வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 2ஆம் அதிகாரத்தில் எப்படியாக 2 தேசங்களை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தார் என்பதை மோசே இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். அதாவது காதேஷ் பர்னேயாவிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட போது ஏதோம் வழியாக போக வேண்டியதாய் இருந்தது. ஆனால் ஏதோம் என்பவர்கள் யாக்கோபின் சகோதரனாகிய ஏசாவின் சந்ததியாய் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 4ஆம் 5ஆம் வசனத்தில் கட்டளையிட்டது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோட போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மற்ற ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் நிலங்களை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அதாவது இஸ்ரவேல் ஜனத்திற்கு இப்பொழுது இராணுவ படையும் யுத்த வீரர்களும் அதிகமாக இருப்பதினால் அவர்கள் எல்லாரோடும் யுத்தத்திற்கு போகக்கூடாது, எல்லாரையும் மடங்கடிக்கக்கூடாது. தேவையில்லாமல் அவர்களுடைய ராஜ்யத்தின் எல்லைகளை விரிவாக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திற்கும் எல்லைகளை குறித்திருக்கின்றார். இஸ்ரவேல் அதை கனம் பண்ண வேண்டும். நண்பர்களே, இன்று கூட நம்மால் செய்ய முடிந்த காரியங்கள் உண்டு, செய்ய முடியாத காரியங்கள் உண்டு. சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும், சில காரியங்களை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்கென்று தேவனுடைய சித்தம் என்று ஒன்று இருக்கின்றது. சில காரியங்களை தேவன் நமக்கு சித்தம் கொள்ளவில்லை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சீமோன் என்ற மனிதன் அப்போஸ்தலர்கள் கை வைப்பதினாலே எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று கண்டபோது பணத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த திறமை தனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சில நேரங்களில் மற்றவர்களாலே ஈர்க்கப்பட்டு நமக்கு கனவுகளும் ஆசைகளும் உண்டாகும்போது அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையில் நம்முடைய கனவுகளையும் விருப்பங்களையும் நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அது நமக்கான தேவ சித்தம் இல்லை என்று நாம் காண்போமானால் அதை விட்டுவிடுவது நல்லது. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடியும் இதே காரியத்தை நினைப்பூட்டுகின்றார். எப்படி ஏதோமியரை ஆண்டவர் விட சொன்னாரோ அதே போல் மோவாபியரையும் ஆண்டவர் விடும்படியாக சொன்னார். 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அப்பொழுது கர்த்தரனை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்று சொன்னாராம். பாருங்கள், சில ஊழியங்கள், சில வாய்ப்புகள், சில திறமைகள், சில வேலைகள் மற்றவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கின்றது. தேவன் அதை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். விசுவாசிகள் ஆண்டவரையும் இந்த வரங்களை பெற்றவர்களையும் கனம் பண்ணி அவர்களோடு போட்டி போடாமல் தேவன் அவர்களுக்கு குறித்ததை மட்டும் அவர்கள் செய்கின்றார்கள். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும்போது விசுவாசிகளை கொஞ்சம் உலுக்கக்கூடிய இன்னொரு சத்தியத்தை மோசே அங்கே சொல்லுகின்றார். அதாவது ஏதோமியர் தங்களுடைய தேசமாகிய சேயீரை எப்படி பிடித்தார்கள் என்று அங்கே விளக்குகின்றார். முன்பு சேயீரில் ஏனாக்கியர் என்கின்ற ராட்சதர்கள் இருந்தார்களாம். ஆனால் இந்த ஏதோமியர் அவர்களை முறியடித்து சேயீரை பற்றி கொண்டார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் தான் இந்த ஏதோமியருக்கு
இப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தாராம். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கும் ஆண்டவர் பலனை தருகிறார் என்பது விசுவாசிகளுக்கு கொஞ்சம் உலுக்குகின்ற ஒரு சத்தியமாய் இருக்க முடியும். ஆனால் இந்த பகுதியில் ஆண்டவருடைய நோக்கம் என்பது நாம் இருக்கும் சபைகள் தேவனுடைய விசுவாசிகளுக்கு மட்டும் சொந்தமானதல்ல என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவர் முழு உலகத்திற்கும் முழு படைப்பிற்கும் ஆண்டவராகவும் அதற்கான நோக்கத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, ஒரு நாளில் எல்லா படைப்பும் முழு உலகமும் எல்லா ராஜ்யங்களும் கிறிஸ்தேசுவினுடைய ஆளுகை கீழே வந்துவிடும். கிறிஸ்துவானவர் வெறும் தம்முடைய சபை, தம்முடைய விசுவாசிகளை மாத்திரம் கையாளுகிறவர் கிடையாது. அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கின்றார், எல்லாவற்றையும் அசைக்கின்றார். விசுவாசிகள் இன்றைக்கு உற்று நோக்கும்போது ஆண்டவர் சபையை தாண்டியும் எல்லா பகுதிகளிலும் வேலை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். 21ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அம்மோனிய புத்திரருக்கும் ஆண்டவர் உதவி செய்ததை நாம் படிக்கின்றோம். இதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னொரு செய்தியும் இருக்கின்றது. ஏதோமியரும் அம்மோனியரும் என்ன செய்தார்களோ அதை அவர்களும் செய்ய வேண்டும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது அவர்கள் கடந்து போய் அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும். பயத்தினாலேயோ அவநம்பிக்கையினாலேயோ அவர்கள் அதை விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் கொடுத்திருப்பார், ஆனால் கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவார். நண்பர்களே, நமக்கு அருளப்பட்ட காரியங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். பயப்படவோ கலங்கவோ கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கின்றார். இதைதான் மோசே 24ஆம் வசனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உறுதியாக கூறுகின்றார். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனை கர்த்தர் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். 36ஆம் வசனத்தில் சொல்லுகிறது போல, அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றண்டில் இருக்கிற பட்டணமும் தொடங்கி கீலேயாத் வரைக்கும் நமக்கு எதிர்த்து நிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை. எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்று மோசே ஞாபகப்படுத்துகின்றார். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் அதை ஒப்பு கொடுத்தார் என்று மோசே இங்கே மிக தாழ்மையாக சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நண்பர்களே, தங்களுக்கு நியமிக்கப்படாத காரியங்களிலிருந்து விசுவாசிகள் விலகி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் முன்குறித்தவைகளை அவர்கள் சுதந்திரிக்கிறார்கள். ஆனால் அப்படி செய்யும் போது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வெற்றியை அவர்கள் அங்கீகரித்து கர்த்தருக்கே மகிமை செலுத்துகின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.